அண்டு வந்து ஹோம் பேஜில் அடுத்து இருக்கக்கூடியது எம்டிஎஃப். இது நிறைய ப்ரோக்கர்ஸ்ட்டு இருக்குது, அஸ் வெல் அஸ் நம்ம ஏஞ்சல் ஒன்ல வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. எம்டிஎஃப் அப்படின்னா மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்ட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவரேஜ் கொடுக்குறாங்க. எல்லா ப்ரோக்கர்ஸும் 5x லிவரேஜ் கொடுப்பாங்க. உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தால் போதுமானது, 500 ரூபா வரைக்கும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் இந்த எம்டிஎஃப்ல நம்ம ட்ரேட் பண்ணுறது. ஆனால் வந்து இன்ட்ராடே மட்டும் தான் 5x லிவரேஜ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதை வந்து டெலிவரி எடுத்து இந்த வாரம் வாங்கி அடுத்த வாரம் விற்கிறது, இல்லை ஒரு மாதம் வச்சுக்க அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து வால்யூம்ஸ் அதிகப்படுத்தணும், கிளைண்ட்ஸ் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணணும் ஒரு நோக்கத்தினால இந்த எம்டிஎஃப் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100 ருபீஸ் இருந்தால் நம்ம 400 ருபீஸ்க்கு நம்ம வந்து ஸ்டாக்கை பை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெலிவரியில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது பே லேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது இப்போ நான் காட்டுறேன். இப்போ அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா இங்கே டெலிவரி அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு இந்த அதானி என்டர்பிரைசஸ்க்கு பே லேட்டரில் ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி தான் வருது. சரிங்களா? இது எல்லா ஸ்டாக்கும் அப்ளிகபிள் கிடையாது, செலக்டிவ் ஸ்டாக்ஸுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். இப்போ அண்டர் சர்வேலன்ஸ் இருக்க ஸ்டாக்ஸ் அதுக்கெலாம் வந்து கிடையாது, எம்டிஎஃப் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆக்சிஸ் பேங்க்கை நான் எடுக்கிறேன். ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1014 ரூபா 75 காசு 85 காசு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் 1014 ரூபான்னு போடுறேன். அப்போது எனக்கு ரெக்வயர்டு ஃபண்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு 1014 ரூபா தான் ஃபுல் பேமெண்ட் பண்ணும்போது. பே லேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பே கொடுத்து இங்கே கர்சர் இங்கே வச்சாலே அது கொடுத்துருவாங்க. பே ஒன்லி 27 நவ் அண்ட் ரிமைனிங் லேட்டர். ஸோ 27% மட்டும் இப்போ பே பண்ணால் போதுமானது. மிச்சம் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இருக்கக்கூடிய 73% கம்பெனி நம்மளுக்கு கடனாக தருது. சரிங்களா? நம்மளுக்கு அவங்க லெண்ட் பண்ணுறாங்க. இந்த லெண்டிங்க்கு அவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15% பர் இயர். இப்போ 100 குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னா நான் 1 லட்ச ரூபா பே பண்ண வேண்டிய இடத்துல 73,500 ரூபா மட்டும் 75,328 ரூபா அது மட்டும் பே பண்ணிவிட்டு மிச்சக்கூடிய அமௌண்ட்டை நம்மளுக்கு கம்பெனி தந்துடும். இதை எப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 3 months. சரிங்களா? 90 டேஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பே லேட்டர் கொடுத்த உடனே அந்த ஸ்டாக் உங்கள் ஹோல்டிங்க்கு வந்துடும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளெட்ஜ் பண்ணணும் இன்றைக்கி நைட்டு. இப்போ ரீசெண்டாக அதை வந்து ஆட்டோ பிளெட்ஜிங் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அது உங்களுக்கு ஃபீச்சர் அப்டேட் ஆகலை அப்படின்னா பிரான்ச்சஸை நம்மளுடைய பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்துடும். இப்போ நீங்கள் அது வந்து இப்போ ஆட்டோ பிளெட்ஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை இன்றைக்கி நைட்டு 9 மணிக்குள்ளே பிளெட்ஜ் பண்ணணும். சரிங்களா? அப்படி பிளெட்ஜ் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 days நம்மளுக்கு வந்து கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ எம்டிஎஃப் என்னன்னா 75%. இந்த 75-25 வந்து மாறும். சரிங்களா? நம்ம 25 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 27% இருக்கும். இது மாதிரி 30% எல்லாம் மாற தான் செய்யும். இது வந்து ஃபிக்ஸடாக இருக்காது. இது அவங்க அந்த கம்பெனியுடைய ஒலாட்டிலிட்டி, அந்த ஸ்டாக்குடைய ஒலாட்டிலிட்டி, அந்த கம்பெனியுடைய எப்படி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த பேராமீட்டர்ஸை வச்சு இதை கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் ஒன் நம்மளுக்கு 75% மேக்ஸிமம், இது மேக்ஸிமம். சரிங்களா? மேக்ஸிமம் 75 கொடுக்கும், மினிமம் வந்து 50-50 அது மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இது மாறும். இது செலக்டிவ் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு 100+ ஸ்டாக்ஸுக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 15% பர் இயர். இந்த 15% 50 டேஸ்க்கு ஒன்றுக்கு கழிப்பாங்க. சரிங்களா? ஸோ 90 days வந்து நம்ம இதை ஹோல்டு பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை வி கேன் ஹோல்டு. இப்போ அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டோ லாஸோ நம்மளுக்கு தான். சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இதை பயன்படுத்தணும். இது கொஞ்சம் ரிஸ்கியானது, பட் ஆனால் நல்ல ஃபீச்சர், நல்ல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இதை ஸ்டாக்ஸாக இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். மேக்ஸிமம் 75% கொடுப்பாங்க. அந்த 75 மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணால் போதுமானது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பே லேட்டர், எம்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த ஆஃபர் ரிவார்ட்ஸ் வந்து நம்ம இது கொடுக்கக்கூடியது. புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 1 இயருக்கு வந்து ஏஎம்சி இல்லை அது மாதிரி வந்து ப்ரோக்கரேஜ் நல்லா பேப்பர் ப்ரோக்கரேஜுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, ரிவார்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வந்து கம்பெனி வந்து ஒரு ஆளை நான் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 500 ருபீஸ் கம்பெனி தராங்க. சரிங்களா? இப்போது நம்ம சொல்லியிருக்கோம் MMWW இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிரான்ச்சுக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவரும் நம்ம பிரான்ச்சுக்கு தான் வருவார். சரிங்களா? இப்போ வந்து வெறும் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு சர்வீசஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சில் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, MMW போட்டால் எனக்கு எந்த ரெஃபரும் ரிவார்டும் கிடையாது. இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு
MMWW இல்லை. அப்புறமேட்டு உங்களுடைய ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணால் இந்த ஆப்ஷன் பிரகாரம் நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ரிவார்டு வந்துடும். as well as அவருக்கும் நம்ம சர்வீஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சில் அவருக்கு வந்துடுவார். சரிங்களா? இப்போ வந்து அடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா